நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு நல்ல மனம் கொண்ட பாட்டி வாழ்ந்தார். அவளது வீட்டுத் தோட்டத்தில் ஒரு மென்மையான பசு இருந்தது. மேலும் ஒரு கிளையில் வாழும் சந்தோஷமான அணில் இருந்தது. ஒவ்வொரு காலையிலும் அந்த பசு பாட்டியின் கதவின் அருகில் நின்று கொண்டிருக்கும். பாட்டி அவளுக்கு பசுமை புல் மற்றும் வெல்லம் கொடுப்பார். மாறாக அந்த பசு இனிப்பான பாலை கொடுக்கும். அதை பாட்டி கிராமத்தின் குழந்தைகளுடன் பகிர்ந்து கொள்வார். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு திருவிழா நடந்தது. கிராமவாசிகள் இசையும் நடனமும் கொண்ட ஒரு மாலை விருந்துக்காக தயாராகிக் கொண்டிருந்தனர். அந்த ஸ்குவிரல் இதையெல்லாம் தனது மரத்திலிருந்து உற்சாகமாக பார்த்து கொண்டிருந்தது. அவள் ஏதாவது விதத்தில் அந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள முடியுமா என்று ஆசைப்பட்டாள். அந்த பசு அவளது ஆர்வத்தை கவனித்துப் பார்த்து இருவரும் இசைக்கு சேர்ந்து நடனமாடலாம் என்று பரிந்துரைத்தது. அந்த மாலை விழா தொடங்கியதும் பசு மெதுவாக இசைக்கு அசைந்தது. ஸ்குவிரல் கிளையிலிருந்து கிளைக்கு துள்ளி சுழன்று திரிந்தது. கிராமத்து குழந்தைகள் அந்த விசித்திரமான நட்பை பார்த்து மகிழ்ச்சியுடன் சிரித்து கையடித்தனர். பசுவின் மணி இசைக்கு ஒத்த ஒலியில் ஒலித்தது. ஸ்குவிரலின் சுறுசுறுப்பான ஹரஹரப்பான இயக்கங்களை மேலும் அழகுபடுத்தியது. கிராமவாசிகள் அந்த விலங்குகளின் மகிழ்ச்சியான நடனத்தை ரசித்தனர். அது அவர்களின் நட்புக்கு ஒரு இதயத்தை உருக்கும் சான்றாக இருந்தது. இது அனைவருக்கும் வாழ்க்கையை அழகாக மண்டுனின் எளிய மகிழ்ச்சிகளையும் எதிர்பாராத பந்தங்களையும் நினைவூட்டியது. இரவு முடிவுக்கு வந்தபோது பாட்டி குழந்தைகளைச் சுற்றி கூடி நட்பை ஏற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்களுக்கு சொன்னார். அவர்கள் எவ்வளவு வேறுபட்டவர்களாக இருந்தாலும் அது முக்கியமில்லை. மாடு மற்றும் வாத்து ஆகியோரின் தனித்துவமான பந்தம் அந்த கிராமத்தில் ஒரு மதிப்புமிக்க கதையாக மாறியது. அது தலைமுறைகளாக பரிமாறப்பட்டு ஒற்றுமையும் பல்வகைமையும் பற்றிய காலமற்ற பாடத்தை கற்றுத்தந்தது.